ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். தியரம் 1 பார்க்கலாம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இந்த ஷார்ட் ஃபார்மா பிபேடி தியரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, தேல்ஸ் தியரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தேல்ஸ் அப்படின்றவர் இதை கண்டுபிடிச்சதுனால தேல்ஸ் தியரம் அப்படின்னும் சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி தியரம் இல்லைனா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் கேட்கலாம், இல்லை ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம் அப்படின்னும் கேட்கலாம். இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கூட கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் எழுதி தான் ஆகணும். A straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. சைடு ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த சைடுக்கு பேரலாக ஒரு லைனை நான் ட்ரா பண்ணுறேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. A straight line drawn parallel to a side of triangle. அதாவது ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க, இன்டர்செக்டிங் த அதர் 2 சைட்ஸ். இப்போ இந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதர் 2 சைட்ஸ் எது? ஏபியும் ஏசியும் தான் அதர் 2 சைட்ஸ். இந்த அதர் 2 சைட்ஸை நம்ம வரைஞ்சிருக்க இந்த பேரலல் லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதை வந்து இந்த பாயிண்ட்ல, இந்த ஏபியை இந்த லைன் வந்து டின்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஏசியை இந்த லைன் வந்து இன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். divides the sides in the same ratio. அதாவது இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுனால ரேஷியோ அப்படின்னா என்ன? ஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த சைடை வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்னா ஏடி பை டிபி அப்படின்னு எழுதலாம். இந்த சைடை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்னா ஏஇ பை இசி அப்படின்னு எழுதலாம். அதுதான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது ஏடி பை டிபியும் ஏஇ பை ஈசியும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிவன் எழுதிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி. ஏபியில் டி அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி and E is a point on AC. ஓகே, இதுதான் கிவன்ல எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன எழுத போகிறோன்னா, ட்ரா எ லைன் டிஇ. இந்த லைனை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எதுக்கு பேரலா? பிசிக்கு பேரலா. ட்ரா எ லைன் டிஇ பேரலல். இப்படி 2 கோடு போட்டால் அது பேரலல் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு பேரலாக ட்ரா பண்ண போகிறோம்? பிசிக்கு. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ற ஒரு பெரிய ட்ரையாங்கிள். இன்னொன்று பாருங்கள், குட்டி ட்ரையாங்கிள் ஏடிஇ அப்படின்ற ஒரு சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ. இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற ஆங்கிள் வந்து டி என்ற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரலல் லைன் இருக்கும் போது அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பேரலல் லைனு, இதை வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வர ஆங்கிளும் அதே மாதிரி இந்த லைனுக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸில் லெஃப்ட் சைடு வர ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வர ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக, இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இப்போ டவுனில் இருக்கிற ஆங்கிள், லெஃப்ட் சைடு டவுனில் இருக்கிற ஆங்கிளும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு டவுனில் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது 2 அதே மாதிரி இது 2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அதே தான் இங்கே இப்போ பாருங்கள், இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல். அப்படி பார்க்கும்போது நமக்கு பாருங்கள், ரைட் சைடு அப்பில் வர ஆங்கிளும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்பில் வர ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதை ஆங்கிள் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பியும் டியும் நடுவில் வர மாதிரி எழுதணும். இப்போ எப்படி எழுதலைன்னா பி நடுவில் வரணும். ஸோ இதில் நமக்கு கரெக்டாக பி நடுவில் தான் இருக்குது, இதுலேயும் டி நடுவில் தான் இருக்குது. அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஏபிசி ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏடிஇயும் எவ்வளோ ஆங்கிள் 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதை ஆங்கிள் 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ இதுக்கு ரீசன் எழுதணும். சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து பிகாஸ் டிஇ பேரலல் டு பிசின்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது பேரலாக இருந்தால் தான் அது வந்து நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் சேம் தான் இங்கே பாருங்கள், இந்த பேரலல் லைனில் இது டிரான்ஸ்வர்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு வர ஆங்கிள். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு இதில் இது டிரான்ஸ்வர்சல்னால் இது லெஃப்ட் சைடு வர ஆங்கிள். இது ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஆங்கிள் 2 அப்படின்னு எழுத்துக்கலாம். அப்போ ஈயும் சியும் நடுவில் வர மாதிரி எழுதணும். சி நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாமா? சி நடுவில் போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஏபியை 2 சைடு போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இ வந்து நடுவில் வரணும். அப்போ ஏடியை வந்து இந்த 2 சைடு போட்டுக்கோங்க. நம்ம இதை ஆங்கிள் 2ன்னு எடுத்துருக்கோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த ஏ அப்படின்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள்லையும் இந்த ஏ அப்படின்ற ஆங்கிள் இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிள்லையும் ஏ அப்படின்ற ஆங்கிள் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே இது காமன் ஆங்கிளாக இருக்கும். இதை 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏ நடுவில் வரணும். அப்போ பியும் சியும் இந்த 2 சைட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏ நடுவில் வர மாதிரி எழுத போகிறோம். இந்த டியும் ஈயும் 2 சைட் போட்டுக்கோங்க. இது வந்து ஆங்கிள் 3ன்னு எடுத்திருக்கோம். இங்கே என்ன எழுதணுன்னா காமன் ஆங்கிள் அப்படின்னு எழுத போகிறோம். ரெண்டுத்துக்கும் இது வந்து காமனாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே ஏஏ சிமிலாரிட்டி படி இது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம இங்கே 3 ஆங்கிள் சொல்லியிருக்கோம். நீங்கள் 2 ஆங்கிள் கூட சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக 2 ஆங்கிள் ஈக்குவல்னால் 3ஆவது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம 3மே இங்கே எழுதியாச்சு. இப்போ எப்படி எழுதலாம்னா therefore triangle ABC similar to triangle ADE அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரீசனில் சின்ஸ் ஏஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 2 எழுதுனீங்கன்னா இங்கே ஏஏ சிமிலாரிட்டின்னு எழுதலாம். 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதை எப்படி எழுதலான்னா ஃபஸ்ட்டு 2 சைடு எடுத்திங்கன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு 2 தான் எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் 2 எடுத்திங்கன்னா இங்கேயும் செகண்ட் 2 தான் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்தோன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் எடுக்கணும். ஸோ இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் 2 தான் எடுக்க போகிறோம். நமக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நடுவில் இருக்கிற பிசிடிஇ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் இல்லை, பிசியும் இல்லை டிஇயும் இல்லை. அதனால இதை வந்து நம்ம விட்டுடலாம். இது 2த்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஏபியை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள். ஏபி இதை எப்படி எழுதலாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாம். இது 2த்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு ஏபி கிடைக்கும். அப்போ ஏபி எப்படி எழுதலாம் ஏடி ப்ளஸ் டிபி அப்படின்னு எழுதலாமா? ஏடி ப்ளஸ் டிபி பை இந்த ஏடியை அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஏசியை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த ஃபுல் ஏசியை வந்து ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏஇ ப்ளஸ் இசி ஏசிக்கு பதிலாக இப்படி எழுதிக்கலாம் பை ஏஇ. இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியையும் ஏசியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால ஸ்ப்ளிட் ஏபி அண்ட் ஏசி
யூஸிங் த பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏபியும் ஈசியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த 2 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்போ தானே ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுத முடியும், இங்கே ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுத முடியும். அதனால என்னன்னு சொல்லலாம்னா யூஸிங் த பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது, ரெண்டுத்துக்குமே இந்த டினாமினேட்டர் இருக்கிறதுனால நான் தனித்தனியாக டினாமினேட்டர் போட்டு எழுத போகிறேன். இந்த ஏடிக்கு தனியாக இந்த டினாமினேட்டர் எழுத போகிறேன், இந்த டிபிக்கு தனியாக இந்த டினாமினேட்டர் எழுத போகிறேன். அப்போ எப்படி எழுதலாம், ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடின்னு எழுதிக்கலாம். ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு, இப்போ அதே மாதிரி இந்த டினாமினேட்டரை ரெண்டுத்துக்கும் எழுத போகிறேன். இப்போ ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ, ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஸோ இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம்னா ஆன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏடியும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும், ப்ளஸ் டிபி பை ஏடின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த ஏயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும், ப்ளஸ் இசி பை ஏஇ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கேயும் 1 இருக்குது இங்கேயும் 1 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த 1 நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -1 வரும். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்பயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா டிபி பை ஏடின்னு கிடைக்கும். ஸோ இந்த சைடு என்ன இருக்கும்னா நமக்கு இசி பை ஏஇ இருக்கும். ஸோ ரீசனில் கேன்சலிங் 1 ஆன் போத் சைட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிபி பை ஏடின்னு கிடச்சிருக்கு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏடி பை டிபின்னு ப்ரூவ் பண்ணோம். நமக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி ரெசிப்ரோக்கலாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். அப்படியே தலைகீழ எழுதிக்கோங்க. எப்படி எழுதலாம்னா ஏடி பை டிபி அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஏஇ பை இசி டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன எழுதிக்கலாம், ஹேன்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த தியரம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.